ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். லூகாஸ் 16:10. மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். பெற்றோரோ உற்றாரோ மற்றோரோ யாரோ ஒருவர் வைத்த பெயர் ஒருவரின் அடையாளமாக மாறிவிடுகிறது. பெயர் வைக்கப்படவில்லை எனில் எப்படி நம்மை அழைத்திருப்பார்கள், அடையாளப்படுத்தி இருப்பார்கள்? பட்டம், பதவி, புகழ் எதுவானாலும் மதிப்பு பெறுவது ஒருவரின் பெயரை சார்ந்தே. பெயர் மிக முக்கியமானது. முக்கியத்துவம் வாய்ந்த பெயர் நல்லதாவதும் அல்லாததாவதும் அவரவர் வாழ்க்கை முறையை சார்ந்தது. எல்லோரும் அம்பானியாக அரச வாழ்க்கை வாழ முடியாது. அப்துல் கலாமாக அறிவு மேடையில் அமர முடியாது. ஆனால் நாமாக வாழ்ந்து நமக்குரிய அங்கீகாரத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். சொல்வதை செய்தல், செய்வதில் நேர்மையாய் இருத்தல், நேர்மையில் நம்பத்தகுந்தவராய் வாழ்தல் எப்பொழுதும் பெயர் நிலைக்க வைக்கும். ஜெபம். இயேசுவே, பெயர் முதலாய் அறிந்து வைத்திருப்பவரே, வறுமையில் இருந்தாலும் வளமையில் வாழ்ந்தாலும் நேர்மையாய் வாழ கற்றுத்தாரும். நேர்மையில் நிலைத்திருக்க அருள் தாரும். ஆமென். காட்சிகள் இன்று நனவாய் மாறியதே. கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே. கனவாய் நின்ற காட்சிகள் இன்று நனவாய் மாறியதே. கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே. ஆலய வலப்புறம் இருந்து புது வாழ்வு பொங்குதே. அதன் கரையில் வாழ்வோர் காலங்கள் எல்லாம் தனி தந்து வாழ்வரே. அப்பா, அன்பான தெய்வமே, உம்மை
வாசலில் நம் நம்பிக்கை உதிக்கின்றதே. அழைக்கும் தந்தை பாசத்தில் நம் ஆன்மா கழிக்கின்றதே. கிழக்கே காணும் வாசலில் நம் நம்பிக்கை உதிக்கின்றதே. அழைக்கும் தந்தை பாசத்தில் நம் ஆன்மா கழிக்கின்றதே. இசைப்போம் இன்னிசையாழினை மீட்டி இறையவனின் ஆட்சியை நாம் இசைவோம் அவர் தம் இயக்கத்தின் படியே இடர் நீங்கி ஓங்கவே. அப்பா அன்பான தேவனே, உம்மை ஆராதித்தோம் துதித்தோம். அப்பா அன்பான தேவனே, உம்மை ஆராதித்தோம் துதித்தோம். புலர்ந்ததே புதுவானம், புதியதாய் ஒரு பூமி. புனித தேவனின் ஆலயம், புது வாழ்வின் அழைப்பாகவே. அப்பா அன்பான தெய்வமே, உம்மை ஆராதித்தோம் துதித்தோம். 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 திங்கள்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் சேசு கிறிஸ்துநாதருடைய திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரகாச கிரகம் தோன்றுகின்றது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட 3 உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இருக்கரம் குவித்து மொத்த தாழ்ச்சியோடு உமை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, என்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல இராசாவே, தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுகளோடும் அர்ச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கைக்கொள்ள விருப்பம் கொள்ளுகிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுவதும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டாற்போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கொண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஊர்வன பரப்பன நடப்பன அவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உறைய ஆசைப்படுகிறேன். இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்கச் செய்தருளும் சுவாமி. தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டருளும். எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும். நான் உன்னில் மூழ்கி போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இருதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திருக்கற்பனைகளை அனுசரிக்கச் செய்தருளும். என் சந்தோஷ வெல்லமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூரணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்தருளும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தருமங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும்
தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகாசத்தில் அண்ட கோளங்களும், பூமண்டலத்தில் சமுத்திரங்களும், பாதாளத்தில் அரும்பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்த பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம், புத்தி, ஞாபகம், ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்தருளும். மோட்சத்தில் தேவமாதா, சம்மனசுகள், அர்ச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ, பூலோகத்தில் நடக்கும் தேவ பலிகளாலும் அருந்தவத்தோருடைய சபங்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம், துதி, நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணை கடந்த விருப்பம் கொள்ளுகிறேன். பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்காதென்கிறதினால் என் உயிரை விட்டாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாகிய உம்மில் அமிழ ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து உமக்கு அளிக்கிறேன். நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களையெல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதோர் ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. என் எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்ப்பலத்தால் வரும் காலத்தில் நான் மோசம் போகாமல் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலம் கழித்து வரும்படி அனுக்கிரகத்தருளும். பிரார்த்திக்க கடவோம். திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம ரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கவும், எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒருக்கவும் செய்தருள உம்மை வணங்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.